தரை ஒன்றின் மீது 1 கிலோகிராம் திணிவு கொண்ட துறளி ஓய்வில் இருந்தது. இந்த துறளி ஓய்வில் இருந்தது. அதன் மேல் 0.5 கிலோகிராம் மரக்குற்றி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இப்போ 0.5 கிலோகிராம் ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கு 1 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு துறளி மீது. அப்ப எங்களுக்கு மொத்த நிறை எங்களுக்கு தெரியும், கீழ் நோக்கி 1.5 கிலோகிராம் அப்படின்னால் 15 நியூட்டன் தாக்கும். 15 நியூட்டன் கீழ் நோக்கி தாக்க போகுது. இது அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் கேள்வி செஞ்சு கொண்டிருந்தோம். அதுல 3வது கேள்வி என்னென்றால் 2.5 நியூட்டன் விசையை பிரயோகித்து, இந்த விசை ஒன்று பிரயோகிக்கப்படுது. 2.5 நியூட்டன் விசையை பிரயோகித்து துறளி ஏயிலிருந்து பி வரை இழுக்கப்பட்டது. துறளி ஏயிலிருந்து பி வரை இழுக்கப்பட்டது. கரடான தரையால் துறளி மீது அதன் இயக்கத்துக்கு எதிராக 1 நியூட்டன் விசை பெறப்பட்டது. அப்ப அதற்கு இயக்கத்துக்கு எதிராக 1 நியூட்டன் விசை பெறப்பட்டிருக்கு. அப்ப இந்த திசையில 1 நியூட்டன் விசை 1 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட்டது. இப்ப விசையை எதிர்க்கிற ஒரு விசை ஒன்று பிரயோகிக்கப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி, இயங்கும் பொருள் ஒன்றின் இயக்கத்தினை எதிர்க்கும் விசை. இந்த இயக்கத்தினை எதிர்க்கும் விசைக்கு நாங்க என்ன பெயர் சொல்றோம்? அத முதலாவது கேள்வி நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். அந்த இயக்கும் விசைக்கு எதிர்க்கும் விசைக்கு பேரு உராய்வு விசை. சரிதானே? அது உராய்வு விசை. அடுத்தது பார்த்தீங்கன்னா துறளி ஏ வரை, ஏ வரை என்பதை நான் மாத்த சொல்லியிருந்தேன் பி வரை. துறளி பி வரை தொழிற்படும் சமனறவு விசையின் பருமன், அதாவது சமப்படுத்தப்படாத விசையில பருமன் எவ்வளவுன்னு கேட்டிருந்தேன். ஆகவே 2.5 நியூட்டனை நீங்க 1 நியூட்டன்ல இருந்து கழிச்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு வரக்கூடிய விட 1.5 நியூட்டன். ஏன் இந்த 22.5 நியூட்டன்ல இருந்து 1 நியூட்டன் விசையை கழிச்சால் வரக்கூடிய விடை 1.5 நியூட்டன். இதுவரைக்கும் தான் நாங்க போன கிளாஸ்ல செஞ்சோம். சரி, இப்ப நாங்க செய்ய போறது அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வியா பார்த்தீங்கன்னா, குறித்த விசை காரணமாக துறளியில் உருவாகும் 6 முடுகளை கணிக்க. அப்ப விசை தரப்பட்டிருக்கு, திணிவு இருக்கு. விசை தரப்பட்டிருக்கு, திணிவும் இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு அடுத்ததை கவனிக்கலாம். என்னது? 6 முடுகள். துறளியில் உருவாகும் 6 முடுகள். அப்ப 6 முடுகளுக்குரிய சமன்பாடு செஞ்சாக்கள் ஒரு விடியை அனுப்பிடுங்க குயிக்கா. எஃப் தெரியும் எங்களுக்கு, விலையுள் விசை தெரியும், எம் தெரியும், ஏ கண்டால் சரி. நியூட்டனின் 2ஆம் விதி. நியூட்டனின் 2ஆம் விதிப்படி என்ன விட வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி, அனுப்பியிருக்கீங்க. ஓ, நாங்க 4வது கொஸ்டின் இருக்கு. ஓ, இப்ப நாங்க 3ஆவதுல பி வரை செஞ்சோம் போன கிளாஸ்ல. இன்றைக்கு சிஎஸ் செய்ய போறோம். குறித்த விசை காரணமாக துறளியில் உருவாகும் 6 முடுகள். ஓகே, முதலா ராக வீட்டிலிருந்து விட வந்திருக்கு. நாங்க பார்ப்போம் 6 முடுகள் எத்தனைன்னு சொல்லி. சமீகா, நசரின் பானு. சரி, இப்ப நாங்க மேலுள்ள கேள்வியில விலையுள் விசை 1.5 நியூட்டன் கண்டோம். அவை நாங்க என்ன செய்யணும்? இதுல செய்யணும். இது எஃப் சமன் எம்ஏ. எஃப் சமன் எம்ஏ அடிப்படையாக கொண்டுதான் நாங்க செய்யணும். இப்ப நியூட்டன் 2ஆம் விதிப்படி எஃப் சமன் எம்ஏ. சரியா? எஃப் சமன் எம்ஏல செஞ்சால் எஃப் இங்க எங்களுக்கு மேலே உள்ள கேள்வியில இருந்து வந்துச்சு. எஃப் எத்தனை? 1.5. 2.5ல 1 கழிச்சால் 1.5. 1.5 சமன் எம் எங்களுக்கு தெரியும் 15 கிலோகிராம். சரியா? சமன் எம்ஏ. எம் எங்களுக்கு தெரியும். குறித்த விஷயத்துடைய 6 முடுகள் 1.5 கிலோகிராம். 1.5 கிலோகிராம். ஆகவே ஏ காணணும் நான். சரி, எவ்வளோ பிள்ளையார். இப்ப ஏ சமன் என்ன?
எத்தனை வரும்? இப்படி 1.5 நாங்கள் 1.5 பிரிக்க போறோம். 1.5 வந்தது விளங்கிட்டு நினைக்கிறேன். 2.5 வழங்கப்படுது. அதுக்கு எதிரான உராய்வு விசை 1 நியூட்டன். ஆகவே 2.5 ஒன்றிலிருந்து கழிச்சால் 1.5. அது எஃப். எம் வந்து திணிவு. இந்த பெட்டியின் திணிவு 0.5 கிலோகிராம். துரொல்லியின் திணிவு 1 கிலோகிராம். சரியா? அப்ப துரொல்லியின் திணிவு 1 கிலோகிராம். ஆகவே இரண்டையும் கூட்டினால் 1.5 கிலோகிராம். ஆகவே ஏ காணணும். ஏ நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்தால் ஏ சமன் 1.5 கீழ் 1.5. ஆகவே 1 ms மைனஸ் 2 என்பதுதான் இங்க விடையா வரும். சரியா? 1 ms மைனஸ் 2. இந்த சந்தேகம் இருக்கால்? சந்தேகம் இருக்கா? சரி, சீக்கான விடை இதுதான். சரி, 4வது கேள்விக்கு போவோம். பீனை அடையும் போது அதன் வேகம் 4 ms மைனஸ் 1 ஆகும். ஒப்பமான தரையின் நீளம் 12 மீட்டர் எனின். சரியா? அப்ப வேகம் தரப்பட்டிருக்கு. ஒப்பமான தரை நேர்கோடு. நேர்கோடு என்றால் அந்த நீளத்தை நாங்கள் இடப்பெயர்ச்சின்னு எடுக்கலாம். ஒப்பமான தளத்தை எடுக்கும் நேரம் யாது? சரி, சொல்லுங்க பார்ப்போம். இதுல வேகம் தரப்பட்டிருக்கு, இடப்பெயர்ச்சி தரப்பட்டிருக்கு, நேரம் தரப்பட்டிருக்கு. ஆகவே என்ன சமன்பாடு 4வதுக்கு? சரி, ஒரு ஆள் விட வந்துட்டு 3 செகண்ட் வந்துட்டு. அடுத்தாக்கள் 3 செகண்ட். ராகவி, சமீகா. ஓகே, அப்ப நாங்க இதுக்கு பார்க்கலாம். வேகம் சமன் என்ன சமன்பாடு? வேகம் v சமன் வேகம் நாங்க எடுப்போம். வேகம் சமன் அல்லது வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் எஸ் எடுப்போம். இப்ப இடப்பெயர்ச்சியின் கீழ் என்ன வரும்? நேரம். இடப்பெயர்ச்சியின் நேரம். இங்கு வேகம் தரப்பட்டிருப்பது 4 சமன் இடப்பெயர்ச்சி 12. ஆகவே நேரத்தை கண்டால் நேரம் எத்தனை வரும்? ஷம்லா, ரஸ்மா. ஓகே, வெரி குட். சொல்லுங்க பார்ப்போம். டி சமன் 12 கீழ் 4 வரும். 12 கீழ் 4 சமன் 3 ms மைனஸ் 1. சரியா? 3 ms மைனஸ், சாரி, நேரம் கேட்டிருக்கு 3 செகண்ட். ஓகே, வெரி குட். ஆகவே இந்த கேள்விக்கான விடை நேரம் 3 செகண்ட். நேரம் 3 செகண்ட். சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒப்பமான தளத்தில் இயங்கும் கணத்தில் துரளி கொண்டிருக்கும் உந்தத்தை காண்க. உந்தம். சரி, இது இலகுவான கேள்வி. உந்தம். உந்தம் விட வந்துட்டு உந்தம். உந்தம் சமன் திணிவு தர வேகம். உந்தம் சமன் திணிவு தர வேகம்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த கேள்விக்கு உந்தத்தை காண்க. அப்ப உந்தம் சமன் என்ன? திணிவு தர வேகம். அப்ப அதன்படி செய்யுங்க பார்ப்போம். திணிவு தர வேகம். திணிவு தர வேகம்
திணிவு தரப்பட்டிருக்கு எத்தனை 1.5. வேகம் எத்தனை தரப்பட்டிருக்கு வேகம் 4 ms-1. அவை 1.5 4 பெருக்கினால் 6 கிலோகிராம் ms-1. சரியா பிள்ளைகள்? சந்தேகம் இருந்தா கேளுங்க. 6 ms-1 எப்படி ரெண்டு வந்துச்சு? திணிவு தர வேகம்னு போட்டீங்கன்றால் 6 ms-1 தான் வரும். பிழையாக வந்தாக்கள் இந்த சந்தேகத்தை கேட்கலாம், இல்லாட்டி இது சரியா இருந்தால் இது நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. சரியா? சரி, எடிட்டிங் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, சி தொடக்கம் டி வரையான கரடான தரையில் 1 செகண்டில் துரளி ஓய்வடைந்தது. அப்ப சி தொடக்கம் டி வரை வேகம் என்ன செஞ்சிருக்கு? குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? ஓய்வடைந்ததுன்னு சொன்னா வேகம் வேகம் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? குறைஞ்சிருக்கு. வெரி குட், குறைஞ்சிருக்கு. வேகம் குறைந்திருக்கின்றால் அது ஆர்முடுகலா அமர்முடுகலா? அமர்முடுகல். அது அமர்முடுகல். அப்ப இந்த பொருள் அமர்முடுகல்ல சென்றிருக்கு, அமர்முடுகலில் சென்றிருக்கு. அப்ப எங்களுக்கு அமர்முடுகல் யாதுன்னு தான் கேட்டிருக்கு. அப்ப அமர்முடுகல் கேட்கப்பட்டிருக்கு, நேரம் தரப்பட்டிருக்கு, வேகம் ஒன்று இருக்கு, பியை அடையும் போது வேகம் ஒன்று இருக்கு, அதன் வேகம். அப்ப எங்களுக்கு என்ன சமன்பாடை பயன்படுத்தி இதை செய்யலாம் அல்லது செஞ்சாக்கள் உங்களோட விடையை அனுப்புங்க. ஒப்பமான தரையில 4 ms-1 வருகிறது. அவை ஒப்பமான தரை என்பதனால சீரான வேகத்துக்கு வரும். அவை சீலையும் 4 ms-1 அடையும். டியில் வரும்போது அந்த வேகம் 0 தரப்பட்டிருக்கு. டியில் அதை அடையும் போது 0. இதுக்கு அடுத்த சியிலிருந்து டி வரை வரும்போது எடுத்த காலப்பகுதி 1 செகண்ட். அவை இந்த இடத்துல அமர்முடுகல் கேட்கப்பட்டிருக்கு. இதுதான் 5வதுல ஏ. ஆகவே இந்த தரவுகளை வச்சு நீங்க கண்ட விடையை அனுப்புங்க. அனுப்புவோம். அடுத்தாக சமீஹட சரி. சரி, இப்ப நீங்க இந்த தரவுகளை வச்சு நாங்க காணணும் ஆர்முடுகல் சமன் அப்ப இன்னொரு ஆள் சரி ஆர்முடுகல் சமன் ஏன் எடுப்போம். வேக மாற்றத்தின் கீழ் நேரம். இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம் நீ சொற்கள் எழுதலாம், கீழே நேரம். இங்க ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள் தான் கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே ஏ சமன் இறுதி வேகம் 0. அப்ப வி 0. 0த்துல இருந்து நாங்க கழிக்கணும் ஆரம்ப வேகம் 4, கீழே நேரம் 1 செகண்ட். ஆகவே ஏ சமன் சயநாலுங்கீழ் 1. சயநாலுங்கீழ் 1 உண்டால் அது சய4. அவை ஆர்முடுகள் சமன் சய 4 ms-2. ஆகவே உங்களுக்கு தெரியும் ஆர்முடுகளின் பெருமானம் மறை பெருமானமாக இருந்தால் அதுக்குத்தான் நாங்க சொல்றது அமர்முடுகல். சரியா? ஆர்முடுகளின் பெருமானம் மறை பெருமானமாக இருந்தால் அதுக்குத்தான் நாங்க சொல்றது அமர்முடுகல். அப்ப அடுத்த வரையில நீங்க எழுதணும் என்ன? அமர்முடுகல் சமன் அதுல பெருமானத்தை எழுதணும் 4 ms-2.
இதுதான் அந்த கேள்விக்கான விடை. அமர்முடுகல் சமன் 4ms-2. சரியா? சரி, நான் இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி இருக்கு. குறித்த கரடான தரையில் துரலியின் இயக்கத்துக்கு எதிராக தொழிற்பட்ட விசையின் அளவை குறிப்பிடுக. துரலியின் இயக்கத்துக்கு எதிராக தொழிற்பட்ட விசையின் பருமனை குறிப்பிடுக. ஆகவே விசை கேட்கப்பட்டு எஃப் கேட்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு திணிவு தெரியும். 0.5 இந்த மேலுள்ள 1 கிலோகிராமும். அப்ப எம் தெரியும். ஏ அமர்முடுகல் அப்ப 4 தெரியும். அப்ப இது அடிப்படையாக கொண்டு அடுத்த கேள்வி நாங்க செய்யணும். எஃப் சமன் எம்ஏ, நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி. எஃப் சமன் எம்ஏ விடைய கண்டாக்கள் அனுப்புங்க. எஃப் சமன் எம்ஏ. ஆகவே எஃப் சமன் எம் எத்தின 1.5 கிலோகிராம் தர ஏ 4 அப்படித்தானே 4. ஆகவே விடை 6 ms-2. சாரி 6. விசை கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே விசை சமன் 6 நியூட்டன். எஃப் சமன் 6 நியூட்டன். சரிதானே? சரி, நான் இப்ப அடுத்த கேள்வியை போவோம். பி தொடக்கம் டி வரை துரலியின் இயக்கத்துக்கான வேக நேர வரைவை பருமட்டாக வரைக. பி தொடக்கம் டி வரை. சரி, இதே மாதிரி கிட்டத்தட்ட முதல் கேள்வி ஒன்று பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஆகவே இந்த மாதிரி கேள்விகளை நல்ல நுணுக்கமாக செய்யுங்க. பி தொடக்கம் டி வரை கேட்கப்பட பியிலிருந்து சி வரை சீரான வேகம் ஒன்றுகளுக்கு கிடைச்சது 4ms-2. இது கிடைச்சது சீரான வேகம். சியிலிருந்து டி வரை எங்களுக்கு கிடைச்சது அமர்முடுகல். இது கிடைச்சது அமர்முடுகல். இப்போ பியிலிருந்து டி வரை இது கேட்டால் நாங்கள் சீரான வேகம் அமர்முடுகல் இதெல்லாம் அடிப்படையாக கொண்ட ஒரு கிராஃப் வரைய இல்லை. கிராஃப் ஒன்று வந்திருக்கு, அந்த கிராஃப் இல்லை. இன்னொருக்கா நல்லா அவதானிச்சுக்கொள்ளுங்க. நான் அந்த சொன்ன விடயங்களை பியிலிருந்து சி வரை சீரான வேகம், சியிலிருந்து டி வரை அமர்முடுகல், இந்த 2 விடயங்களும் உள்ளடக்கியதாகத்தான் உங்களோட கிராஃப் இருக்கும். அப்படி வரைங்க பார்ப்போம். வரைஞ்சாக்கள் அனுப்பலாம். y அச்சு x அச்சை குறிச்சிங்கன்றால் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அச்சுக்களை குறிப்பதற்கு மார்க்ஸ் இருக்கு. அப்ப வேகம் உங்களை பக்கம், வேகம் இங்கே ms-1 அச்சுக்களை குறிங்க. உங்களை நேரம், அதுக்கான அலகு செகண்ட். அச்சுக்கள் முதல் அது சீரான வேகம் ஒன்று குறிக்கணும். சீரான வேகத்தை எப்படி குறிக்கிற? ஒரு கோடு, நேரான ஒரு கோடு. சீரான வேகம் எப்படி குறிங்க ஃபர்ஸ்ட்டுக்கு? அதன் பிறகு அமர்முடுகளை குறிக்கணும். அமர்முடுகளை குறிச்சால் அது ஓய்வடையுது. இப்படி வரும். இதுதான் அந்த கிராஃப். ஓகே, இது செஞ்சார்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். ஓகே, சரி ரமிகா. எல்லாருக்கும் இந்த கிராஃப் வந்துச்சு. சரி,
இல்ல சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்ல அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, அடுத்த கேள்வி. சார், நேரங்கள் வேகங்கள் குறிக்க தேவையில்லை. குறிக்கலாம். சரியா? இது வேகம் 4 ms. இந்த வேகம் 4ன்னு குறிக்கலாம். சீரான வேகம் 4 ms - 1 போய் அமர்முடுதல் அடையுது. இங்கே 3 செகண்ட் ஆகுது. இந்த அந்த ஒப்பமான தளத்தை கடக்க எடுக்கும் நேரம் இங்கே 3 குறிக்கலாம். சரியா? ஓய்வடை எடுக்கும் நேரம் எத்தனை செகண்ட்ல ஓய்வடையுது? 1 செகண்ட்ல. அப்ப இங்கே 4 குறிக்கலாம். இங்கே சைஃபர். இந்த தகவல் அடிப்படையாக கொண்ட சைபர் குறிக்காட்டியும் பிரச்சனை இல்லை. சரி, நாங்கள் பியில இருந்து எடுப்பதனால சைபர்னு எடுக்கலாம். பியில இருந்து 3 செகண்ட் வரை சீரான வேகம், அப்புறம் 3ல இருந்து 4 செகண்ட், அதாவது 1 செகண்டுக்கு அமர்முடுதல். இந்த பெருமானம் குறித்தால் சரி. சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, இந்த கேள்விக்கு வாங்க. விட செஞ்சிருந்தா அனுப்புங்க விடிய. சரி, எல்லாரும் அனுப்புங்கம்மா ஆன்சரை. நீர்நிலை ஒன்றில் தரித்து நிற்கும் 2000 கிலோகிராம் படகு ஒன்றில் 50 கிலோகிராம் திணிவுடைய மனிதன் ஒருவன் காணப்படுகின்றான். புவியீர்ப்பு ஆரமுடுகள். அப்ப திணிவு தரப்பட்டிருக்கு, ஜி தரப்பட்டிருக்கு. படகு நீரில் மிதக்கும் தோற்றப்பாட்டினை விளக்க பிரயோகிக்கக்கூடிய கோட்பாடு எது? நியூட்டனின் 3ஆம் விதி, ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. அந்த 2 விட வந்திருக்கு. எது வரும்னு நினைக்கிறீங்க? எது வரும்? நியூட்டனின் 3ஆம் விதியா, ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடா? சரி, நீங்க கேள்வி விளங்குற மாதிரி தான் அது உங்களுக்கு விட. நீரில் மிதக்கும், இதுல கேட்கப்பட்டிருக்கு நீரில் மிதக்கும். நீரில் மிதக்கிறதா இருந்தால் ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. சரியா? நீரில் செல்வதாக இருந்தால், இது நீரில் செல்வதை அடிப்படையாக கொண்டிருந்தால் நியூட்டனின் 3ஆம் விதி. ஆனால் இங்கு கேட்கப்பட்டது நீரில் மிதக்கும் கோட்பாடு, தோற்றப்பாடு. அவை நீரில் மிதப்பதை அடிப்படையாக கொண்டிருந்தால் அதுக்கு பொருத்தமான விட ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. நியூட்டனின் 3ஆம் விதி அல்ல, ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. படகு மிதக்கும் சந்தர்ப்பத்தில் நீரில் படகினால் பிரயோகிக்கப்படும் விசை எவ்வளவு? சந்தர்ப்பத்தில் நீரில் படகினால் பிரயோகிக்கப்படும் விசை எவ்வளவு? அதுக்கான விடை அனுப்புங்க. விசை மிதக்கும் சந்தர்ப்பத்தில் கீழ்நோக்கி தாக்கும் நிறை சமன் மேல் நோக்கி தாக்கும் மேலுதைப்பு சமனாக இருக்கும். கீழ்நோக்கி நிறை தாக்கும், மேல் நோக்கி மேலுதைப்பு தாக்கும். அப்பதான் அது மிதக்கும். சரியா? அப்படியாக இருந்தால் அதுக்கு என்ன விட வரும்? சரி, ஒரு விட வந்திருக்கு. இன்னொரு விட, சரியான விடை ரிஃப்கியா, சமீஹா, ரஸ்மா அனுப்பினாக்கள். சரி, 200 கிலோகிராம் படகு
50 கிலோகிராம் திணிவுடைய மனிதன். அப்ப இரண்டும் இணைந்து நீர் மீது கீழ் நோக்கி கொடுக்கிற விசை mg, W சமன் mg, நிறை சமன் திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முடுகள். திணிவு 250, புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10. அப்ப 250 நாங்க 10ஆல பெருக்கினால் எங்களுக்கு வரப்போறது விட 2500. சம்லா 2500. நீரினால் படகில் பிரயோகிக்கப்படும் விசை. அப்ப F சமன் W சமன் mg. 250 நாங்க 10ஆல பெருக்கினால் எத்தனை வரும்? 2500 நியூட்டன். சரியா? இதுல சந்தேகம் இருந்தா கேட்கலாம். விசை எவ்வளவு? 2500 நியூட்டன். நீரினால் படகில் தொழிற்படும் மேலுதைப்பின் பருமன், அதாவது கீழ் நோக்கி தாக்குற நிறை சமனாக இருந்தால் நிறைக்கு சமனான ஒரு மேலுதைப்பு மேல் நோக்கி வழங்கப்படும். அப்பதான் படகு மிதக்கும். ஆகவே மேலுதைப்பின் பருமனும் 2500 நியூட்டன். நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3 எனின் படகினால் இடம்பெயர்க்கப்படும் நீரின் கனவளவு யாது? சரி, கனவளவு கேட்கப்பட்டிருக்கு. இங்க அடர்த்தி தரப்பட்டிருக்கு. அடர்த்தி எங்களுக்கு ஏற்கனவே திணிவு தெரியும். அடர்த்தி திணிவு. இப்ப கனவளவு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப மூன்றும் தொடர்பாயின. சரி சரி. இரண்டாவது கேள்வியை வழங்கப்பட சொல்லியிருக்கு. படகு நீரில் மிதக்கும் சந்தர்ப்பத்தில் படகினால் பிரயோகிக்கப்படும் விசை. நீரில் மிதக்கும் சந்தர்ப்பத்தில் படகினால் பிரயோகிக்கப்படும் விசைன்னு அந்த கீழ் நோக்கி தாக்குற விசையைத்தான் கேட்கிறது. அப்படின்னா நிறை யாது? அப்ப நிறை என்பது W சமன் mg, திணிவை புவியீர்ப்பு ஆர்முடுகளால பெருக்கணும். சரியா? நீரில் படகினால் பிரயோகிக்கப்படும் விசை எவ்வளவு? சரியா? நீரில் படகினால். அப்ப நாங்க இப்ப பார்க்கலாம், படகுண்டு பார்த்தாலும் படகுல ஒரு மனிதன் இருக்கிறான். சரியா? படகுண்டு பார்த்தாலும் படகுல ஒரு மனிதன் இருக்கானே. அப்ப ரெண்டையும் சேர்த்துத்தான் இந்த படகுல ஒரு திணிவு தாக்கும் தண்ணில இருக்கும் போது. அப்ப படகுக்கு 200 கிலோகிராம், மனிதனுக்கு 50 கிலோகிராம். சரியா? படகினால் மாத்திரம் அப்படி கேட்கல. படகினால் மாத்திரம் கேட்கல. ரெண்டாவதுக்கு F சமம் எம்ஏ வராது. F சமம் எம்ஏ வராது. புவியீர்ப்பின் கீழ் ஒரு விசை தாக்கும் போது நாங்க புவியீர்ப்பு ஆர்முடுகளை தான் போடணும். சரியா? நேராக இயங்கும் போதுதான் அந்த F சமன் எம்ஏ போடணும். விளைஞ்ச பிள்ளைகள், நேராக இயங்கினா தான் F சமம் எம்ஏ. இப்ப புவியீர்ப்பின் கீழ் இயங்கும் போது அந்த விசையை நாங்க நிறை என்று பேரையும் மாத்திருவோம். நிறை. அதுதான் புவியீர்ப்பு ஆர்முடுகள் போட்டுருது. படகு 200, மனிதனின் திணிவு 50. 250 250 நாங்க 10ஆல பெருக்கினால் 2500. சரியா? நீங்க கேட்ட டவுட்டுக்கான விட விளைச்சா அதுதான் 2500. இப்ப கீழ் நோக்கி 2500 தாக்குது. அப்ப மிதக்கணுமாக இருந்தால் அதே சமனான ஒரு விசை மேல் நோக்கி தாக்கணும். அந்த மேல் நோக்கி தாக்குற அந்த விசைக்குத்தான் சொல்றது மேலுதைப்பு. அப்ப கீழ் நோக்கி தாக்குற அந்த விசைக்கு சமனான அந்த விசை மேலுதைப்பு, அதுவும் 2500 தான் இருக்கும். சரி, இப்ப அடுத்த கேள்வி. கனவளவு கேட்கப்பட்டிருக்கு. அடர்த்தி தரப்பட்டிருக்கு. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு ஒரு சமன்பாடு இருக்கு. அதன்படி செஞ்சாக்கள் ஷம்லா அனுப்பியிருக்கு. அடுத்தாக்கள் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி சமன் எம்எங்கில் வி அல்லது திணிவின் கீழ் கனவளவு. அப்ப அடர்த்தி எத்தனை? 1000 சமன் திணிவு 250. அதை நாங்க பிரிக்கணும். திணிவின் கீழ் கனவளவு. ஆகவே கனவளவு வியை நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்தால் 250 கீழ் 1000 வரும். 250 கீழ் 1000 1 கீழ் 4.
ஒன்றுங்கில் 4 எத்தனை 0.25 மீட்டர் கணம். இதுதான் கனவளவு. இந்த விட சரியான பாருங்க பிள்ளைகள். இப்ப அடுத்தது எந்த விடையும் அனுப்பாதாக்கள்கிட்ட கேட்க போறேன். துடுப்பினால் படகினை வலிக்கும் போது படகு முன்னோக்கி செல்லுதலை விளக்கும் விதி. இப்ப சரி, நீங்க ஏற்கனவே அனுப்பின ஒரு விதி ஒன்று வரப்போகுது. என்ன விதி வரும்? படகினை முன்னோக்கி வலிக்கும் போது, ஏற்கனவே 1வது கேள்விக்கு ஆர்க்கிமிடிஸின் தோற்றப்பாடு, ஆர்க்கிமிடிஸின் விதி அல்லது ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடுன்னு சொன்னோம். இப்ப என்ன வரப்போகுது? சரி, இப்ப சொல்லுங்க. நியூட்டனின் 3ஆம் விதி. நியூட்டனின் 3ஆம் விதி. நியூட்டனின் 3ஆம் விதி. சரி, நியூட்டனின் 3ஆம் விதி. விட அனுப்பாதாக்கள் அனுப்பணுமே. நியூட்டனின் 3ஆம் விதி. சரி, அடுத்தது நாங்க பார்ப்போம். நீர்நிலையின் ஆழம் 5 மீட்டர் எனின் நீர்நிரலால் அதன் அடித்தளத்தில் ஏற்படுத்தப்படும் அமுக்கத்தை காண்க. அதன் அடித்தளத்தில் ஏற்படுத்தப்படும் அமுக்கம். சரி, ஒரு ஆள்கிட்ட இந்த விட வந்துச்சு. அடுத்தாக்கள் என்ன சமன்பாடுன்னு சொல்லுங்க பார்ப்போம். விட அனுப்பாதாக்கள் சமன்பாடு. சனா சதா ஆன்சர் என்ன சமன்பாடுன்னு அனுப்புங்க. இல்லாட்டி முஸ்னி அஹ்மத், ஹிஷ்மா, ஹனானி. என்ன சமன்பாடுன்றத அனுப்புங்க. வந்துட்டு ஒரு விட. சரி, என்ன சமன்பாடு? 5 மீட்டர். இந்த அப்ப ஆழம், ஆழம் h, அமுக்கத்தை காண்க P. சரியா? இங்க அடர்த்தி இருக்கு, அப்ப ரோ. இந்த புவியீர்ப்பு ஆரமுடுகள் G இருக்கு. இதன் அடிப்படையாக கொண்டு இந்த 4 எழுத்துக்களும் சம்பந்தப்படும் சமன்பாடு என்ன? P சமன் h rho g. சரியா? P சமன் h rho g. இந்த சமன்பாட்டில் தான் நாங்க செய்ய போறோம். P காணணும். P சமன் h தின 5 தர ரோ. ரோ வந்து அடர்த்தி 1000 தர G 10. இப்ப எல்லாத்தையும் சுருக்கினால் எங்களுக்கு P சமன் 5. இந்த 4 சைபர் இருக்கு, அவ்வளவுதான். 1 2 3 4 சைபர். அலகு பஸ்கால், 5000 பஸ்கால். வெறும் பஸ்கால் இல்லாம விடை எழுதியிருந்தால் அதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வழங்கப்பட மாட்டாது. சரி, 5000 பஸ்கால் என்று எழுதணும். சரியா? இந்த கேள்விகள்ல சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்லை நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, 8A. 8ல A கேள்வி. பத்தாம் ஆண்டு பார்ட் 2 உயிரின் தொடர்ச்சி பாடம். மனித பெண்ணின் இனப்பெருக்க செயல்முறையுடன் தொடர்புடைய அவத்தைகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. உருவை பயன்படுத்தி வினாக்களுக்கு விடை தருக. சரி, இதே மாதிரி ஒரு கிராஃப் உள்ள கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்து இருக்கு. நீங்க செஞ்சு பார்த்தால் விளங்கும். சரி, கவச்சுரப்பியினால் குருதியினுள் விடுவிக்கப்படும் இரு ஓமோன்கள் இனப்பெருக்க தொகுதியின் செயற்பாட்டை இயைவுபடுத்துகின்றன. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய சொல் கவச்சுரப்பி.
கஃபச்சுரப்பினால் சுரக்கப்படும் 2 ஹோமோன்கள். சூலகத்தினால் சுரக்கப்படும் 2 ஹோமோன்களும் படிச்சிருக்கீங்க. கஃபச்சுரப்பியினால் சுரக்கப்படும் 2 ஹோமோன்களும் படிச்சிருக்கீங்க. இங்கு கஃபச்சுரப்பியினால் சுரக்கப்படும் ஹோமோன் அனுப்புங்க. அடுத்தாக்கள் அனுப்பியிருக்கீங்க. அனுப்பாதாக்கள் எத்தனை பேர் வாசித்தாக்கள்? என்ன ஹோமோன்? மிக